கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த ஸ்பைசஸில் ஒரு கடாயில் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக கசகசாவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே கடாயில் 20 பல் பூண்டு, சின்ன வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக இஞ்சியை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீனில் ஃபர்ஸ்ட் மசாலாவில் போட்டு ஃப்ரை பண்ணதை பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் அரைச்சி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சிருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் மீனெல்லாம் எடுத்துட்டு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடையில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மசாலா, புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கொதி வர்றப்போ நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ண 10 நிமிஷத்துல மீனோட கண்ணு வெளியே வந்துடும். மீனோட கண்ணு வெளியே வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.